ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். நம்ம எப்பொழுதுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது எடுத்த உடனே 1 ஹவர் 1/2 ஹவர் அப்படிலாம் பண்ணக்கூடாது. மொதல் நாளே நீங்கள் 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் உங்களால் சுத்தமாக எழுந்திரிக்க முடியாது, எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அதனால் எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு லைட்டாக நீங்கள் செய்யணும். அப்புறம் 20 மினிட்ஸ் ஆகணும், அப்புறம் 30 மினிட்ஸ் ஆகணும், அப்புறம் 45 மினிட்ஸ், அப்புறம் தான் நீங்கள் 1 ஹவர் பண்ணணும். எப்போயுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. வார்ம் அப் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஏதாவது நமக்கு ஏதாவது சதைப்பிடிப்பு அந்த மாதிரி இடுப்பு வலி கால் வலி இந்த மாதிரிலாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வார்ம் அப் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப ஹெவியாக எடுத்தோடனே பண்ணாமல் மைல்டாக சிம்பிளான எக்ஸசைஸாக பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு வாக்கிங் போகிறது, மாடிப்படி ஏறி ஏறி இறங்குறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். அப்போ தான் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் நல்லா. ஒரு 21 டேஸ் மட்டும் நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் உங்களால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.